அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டு பொங்கல் அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறோம். எங்கள் வீட்டில் எப்போதுமே வெளியில் விறகு அடுப்பு வச்சு புது பானை வச்சு தான் பொங்கல் வைப்போம். ஸோ இன்றைக்கி அதை தான் வீடியோவாக எடுத்து உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ புது பானை வாங்கிட்டு நேற்று வீடியோலேயே சொல்லியிருப்பேன், எங்கள் வீட்டில் இருந்து விளைஞ்ச மஞ்சள் கொத்து அதை கட்டி இப்போ பொங்கல் வைக்கிறதுக்கு நம்ம ரெடியாகியாச்சு. புது பானையை டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. நாம் பானை வாங்கிட்டு அதை ஒரு நைட் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சு மார்னிங் அதை எடுத்து வாஷ் பண்ணி நம்ம பொங்கல் வச்சுக்கலாம். வெளியில் விறகு அடுப்பில் நம்ம சக்கரை பொங்கல் புது பானையில், இந்த சின்ன பாத்திரத்தில் வெண்பொங்கல், அதாவது தயிர் வெல்லம்லாம் போடுவாங்கள்ல அந்த பொங்கல், அதாவது பெரும்பானை தொழவதுன்னு சொல்லுவாங்க. அந்த பெரும்பானை எங்கள் வீட்டில் சின்ன பானையாக தான் இருக்குது. அது உள்ளே ரெடி ஆகிடுச்சு. இதுவும் பொங்கி வந்துருச்சு. ஸோ உள்ளே இந்த பானையும் வெளியே விறகு அடுப்பில் நம்ம மண்பானையும் வச்சு சமைச்சிட்ருக்கோம். ஸோ இதை பொங்கலை வச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சமையல் வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு நாம் சாமி கும்பிட்றது எப்படி, எங்கள் வீட்டில் எப்படி சாமி கும்பிட்றோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பொங்கல் ரெடி ஆகிடுச்சு ஒரு பக்கம். அடுத்ததாக நம்ம வெளியில் இருக்க பொங்கல் எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்படி உள்ளேயும் வெளியும் மாறி மாறி நாங்கள் பொங்கல் வச்சிட்ருக்கோம். ஸோ இந்த பொங்கலும் இப்போ அழகாக பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. பொங்கி வரும்போது பொங்கல் சொல்லி எல்லோரும் குடும்பமாக நின்று அதை ரசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் மற்ற வேலையவே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த பொங்கல் பானையும் பொங்கி வந்துருச்சு. இப்போ பொங்கல் அரிசி போட்டுக்கலாம். நம்ம பானையிலன்னும் போது அது ஒரு தனி டேஸ்ட்டாக தான் இருக்கும். புது பானை அப்படின்றதுனால கொஞ்சம் அடியெலாம் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம அப்பப்போ கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். எங்கள் வீட்டில் இப்படி தான் பொங்கல் வைப்போம். இந்த பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இவங்கள ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்தது சூரியனுக்கு பதார்த்தம். இது எங்கள் வீட்டில் செய்வாங்க. சூரிய பகவானுக்கான பதார்த்தம், அதாவது அவரைக்காய், வள்ளிக்கிழங்கு, சக்கரை வள்ளிக்கிழங்கு சொல்லுவாங்க, அதோட எங்கள் வீட்டு பூசணிக்காய், அதுவும் நேற்று வீடியோவில் காமிச்சிருப்பேன். அந்த பூசணிக்காய், அதுக்கு அரிசியும் ஒரு மிளகாயும் வறுத்து பொடி பண்ணி போட்டுக்கலாம். வேறு எதுவும் எண்ணெய்லாம் ஊற்றி தாளிக்க மாட்டாங்க. இது போட்டு செஞ்சு நம்ம படையலில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த காயை இப்படியே சாப்பிட பிடிக்கிறவங்க சாப்பிட்லாம், இல்லை எனக்கு செட் ஆகாது அப்படிங்கிறவங்க அதை சாம்பாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெளியில் ஒரு பக்கம் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு முன்னாடி மாதிரி விறகு அதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை. அதனால் இருக்கிற கொட்டாங்கச்சிலாம் உடச்சி வச்சு அப்படி பேலன்ஸ் பண்ணி பொங்கலும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ வெல்லம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வெல்லம் போட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நாம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் பொங்கல் பிடிக்கும் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது முந்திரி, திராட்சை, நெய்யெல்லாம் வறுத்து உள்ளேயே ஸ்டவ்வில் வறுத்து கொண்டு போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்னமும் கொஞ்சம் தேவையான அளவு நெய்யை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி சுண்ணதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். நிறைய நெய் ஊற்றிட்டு. ஸோ இந்த பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. மற்ற சமையல் வீடியோலாம் நான் எதுவும் எடுக்கலை. ஸோ இப்போ இந்த முதல்ல செஞ்ச அந்த பெரும்பானை சொல்கிறோம் இல்லையா, அதில் நாங்கள் தயிர், அதுக்கு கூட மேலே வெல்லம், அதுக்கு மேலே ஒரு வாழைப்பழம், இதை போட்டு இதை இந்த பாத்திரத்தோடையே பூஜை ரூமில் வச்சுருவோம். அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சக்கரை பொங்கலும் சூரியன் பதார்த்தமும் அதை வெளியில் சூரியனுக்கு படையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அதை உள்ளே கொண்டு வருவோம். ஸோ இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு சமையல்லாம், அதனால் இப்போ பூஜை பண்ணிக்கலாம். வெளியில் இது மாதிரி விளக்கெல்லாம் ஏற்றிட்டு, ஸோ எங்கள் படையல் இப்படி தான் நாங்கள் போடுவோம். முன்னாடிலாம் அந்த அளவு கூட சொல்லுவாங்க, அது மூங்கில் கூட அது இருக்கும். இப்போ அது இல்லாததுனால இந்த அன்னக்கூடையை கவுத்தி வச்சு எங்கள் படையலை நாங்கள் போட ஆரம்பிச்சிட்டோம். எப்பயுமே நாங்கள் இப்படி தான் படையல் போடுவோம். சில பேர் கரும்பு முழுசாக வைப்பாங்க. எங்கள் வீட்டில் அதை 4 வெட்டி 4 பக்கம் வச்சு அதுக்கு நடுவில் சக்கரை பொங்கல், வடை, அந்த சூரியன் பதார்த்தம் இதெல்லாம் வச்சு நம்ம வெளியில் சூரியனுக்கான பூஜையை முடிச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை ரூமில் வச்சு அங்கேயும் பூஜையை முடிச்சுட்டு நம்ம சாப்பிட வேண்டியதுதான். இவ்வளோ தாங்க எங்கள் வீட்டு பொங்கல்.